திமுக நேத்து ராமநாதபுரத்துல கூட்டம், வர்ற வழியில வெண்குளம் அப்படின்னு ஒரு ஊரு. அப்ப வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு 2 டாடா ஏஸ் நிறைய வெண்குளம்னு ஒரு ஊரு, டாடா ஏஸ்ல 2 வண்டி போயிட்டு இருக்கு. அப்ப மறிச்சு ஒரு அக்காட்ட கேட்டேன், அக்கா எங்க போறீங்க? கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க. எந்த கூட்டத்துக்கு? தெரியல. எந்த தெரியலையா? கழுத்துல என்ன துண்டு போட்டிருக்கீங்க? கொடுத்தாங்க. கருப்பு சோப்பு துண்டு கொடுத்தாங்களா? யாரு பேச வரா? தெரியாது. சரி, எதுக்கு தான் அப்படி போறீங்க? 100 நாள் வேலை திட்டத்துக்கு போயிட்டு வந்தோம், 200 ரூபா கொடுத்தாங்க. போறோம். எவ்வளவு நேரத்துக்கு? 3 மணி நேரத்துக்கு. அதுக்கு மேல போச்சுன்னா கூட 100 ரூபா தரேன் இருக்காங்க. நைட்டு சாப்பாட்டுக்கு சாப்பாடு. ஆம்பளைகளுக்கு எவ்வளவு? ஆம்பளைகளுக்கு 300 ரூபாயும் ஒரு குவாட்டரும், பொம்பளைகளுக்கு 200 ரூபாய் டாடா ஏஸ். இப்படி கூட்டித்தாண்டா உனக்கு கூட்டம் கூடும். ஆனால் சீமான் ஒட்டஞ்சத்திலே கார்த்திக் திரையரங்கு பக்கத்திலே பேசுகிறார் என்றால் கூட்டத்தை பாரு. அதனால தான் என்ன பண்றான்? பயப்படுறான். அதனால தான் என்ன பண்றான்? அவதூறு பரப்புறான். அதனாலதான் விமர்சனம் செய்யறான். யாரா இவங்க? காட்டு கத்து கத்துறானுங்க, மானங்கட்ட கேள்வி கேட்கிறானுங்க. ஆனாலும் எந்த பணமும் இல்ல, பிச்சைக்கார பையன்னு சொல்றாரு, பஞ்ச பராரின்னு சொல்றாரு. ஆனாலும் இவருடைய பேச்சை கேட்க மக்கள் கூடுகிறான் என்றால் எப்படி என்று பார்க்கலாம். தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி முன்னோர்களுக்கு கூடியிருக்கிறது. ஒரு காலத்தில் முத்துராமலிங்க தேவர் பேசுகிறார் என்றால் அங்கே கூட்டம் கூடியது. மூக்கையா தேவர் பேசுகிறார் என்றால் கூட்டம் கூடியது. காமராஜர் பேசுகிறார் என்றால் கூட்டம் கூடியது. வாவு சிதம்பரம் பேசுகிறார் என்றால் கூட்டம் கூடியது. எம்ஜிஆர் பேசுகிறார் என்றால் கூட்டம் கூடியது. அதற்கு பிறகு சீமான் பேசுகிறார் என்றால் கூட்டம் கூடும். ஏன்னா அவன் நேர்மையின் தலைவன், உண்மையின் தலைவன், மக்கள் தலைவன். நீ மக்கள் தலைவன் கிடையாது. இங்க பல பேர் மக்கள் செல்வன் வர்றான். விஜய் சேதுபதி மக்கள் செல்வன், அந்த பட்டத்தை பிடிங்கி இவன் போட்டுக்கிட்டான். இவன் மக்கள் செல்வனா? களவாண்டு போட்டுக்கிட்டு ஈனி இழிச்சுக்கிட்டு பாஜக கூட சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டு யார் தன்னை அடித்தார்களோ, யார் தன்னை வீழ்த்தினார்களோ, ஒருவன் வெட்டியவன் வீட்டிலே தோரணமாக தொங்குற வாளை போல, அடித்தவன் வீட்டிலே காலை நக்கிற நாயை போல பாஜக காலையும் திமுக காலையும் நக்கி நிற்கிற இவர்களுக்கு வாக்கு செலுத்த போறீங்களா? 40 தொகுதி, 40 தொகுதியிலும் தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட்டு 20 தொகுதியிலே பெண்கள், 20 தொகுதியிலே ஆண்கள், 16 மருத்துவர்கள், 8 பொறியாளர்கள், 4 பேராசிரியர்கள், 2 ஆசிரியர் பெருமக்கள், 4 பட்டதாரிகள் என்று பார்த்து பார்த்து படித்த பட்டதாரிகளை களத்தில் நிப்பாட்டிக்கிற செந்தமிழன் சீமானுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போறீங்களா என்பதுதான் நம்முடைய கேள்வி. எங்களுடைய வேட்பாளரை பாருங்க, மாற்றுக் கட்சி வேட்பாளரையும் பாருங்க. நாங்கள் ஒரே ஒரு வாதம் வைக்க சொல்றோம். 4 வேட்பாளரையும் உங்க 3 வேட்பாளரையும் கூட்டு வா. எங்களுடைய வேட்பாளராக களத்தில் நிற்கிற மருத்துவர் எங்களுடைய ஐயா கையிலே ராஜனை நிப்பாட்டுவோம். யார் தக்க அறிவில் திண்டுக்கலுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறார் என்று நாம் பார்ப்போம். அவனுக்கு மக்கள் பிரச்சனை என்னன்னே தெரியாது. மக்கள் பிரச்சனை என்றால் என்னவென்றே அந்த வேட்பாளருக்கு தெரியாது. அதைத்தான் நீங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் கேட்டாங்க. என்னடா இவ்வளவு செலவு பண்ணி கோடி கோடியா கொட்டி வேகாத வெயில்ல ஓட்டு கேட்டு மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து 400 கோடி 500 கோடிகளை ஒரு தொகுதிக்கு நீங்கள் செலவு செய்து மக்களுக்கு சேவை செய்ய நீங்க என்ன அவ்வளவு நல்லவங்களாடா? உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையே அப்படின்ற அண்ணன் சீமான் கேட்டாரு. மக்களுக்கு ஒரு தொகுதிக்கு 400 கோடி செலவு செய்கிற கட்சிகள் மொத்தமாகவே 40 லட்சம் செலவு செய்கிற கட்சி. ஏங்க நான் சொல்றேன், 4 கோடி மட்டும் எங்கள் கையில் இருந்தால், மொத்தமே 4 கோடி இருந்தால் 40 பாராளுமன்ற தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும். 4 கோடி இருந்தா போதும். காசு இல்ல. வடிவேலு இங்கிலீஷ்காரன் படத்தை சொல்ற மாதிரி 2 பேண்ட் பாக்கெட்ல விட்டு அண்ணன் கையை நீட்டாரு. நோ காசு, நோ கேஷ், கேஷ்லெஸ் எக்கனாமின்னு மோடி சொன்னார்ல எங்க அண்ணன். கேஷ்லெஸ் பார்ட்டி. நான் தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில இல்ல, உலகத்திலே ஒரு கேஷ்லெஸ் பார்ட்டி இருக்குன்னா, பணம் இல்லாத கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். ஏனால் தேர்தலில் போட்டி போட பணம் தேவையில்லை, தேர்தலில் போட்டி போட நேர்மை இருந்தால் போதும் என்று ஒரு தலைவன் இந்தியாவில் காட்டிக் கொண்டிருக்கிறான். சொன்னார்கள் காமராஜர் நேர்மை. காமராஜர் ஏழையாக பிறந்தார், ஏழையாக வாழ்ந்தார், ஏழையாகவே இறந்து போனார். ஏழையாக பிறந்து ஏழையாக வாழ்ந்து ஏழையாக இறப்பது நேர்மைதான். நான் கொச்சைப்படுத்த விரும்பல. ஆனால்